2 பேர் விஜயனுடைய அரசியல் நுழைவால் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுதான் என்னுடைய புரிதல். ஒண்ணு விசிகா, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. 2 பேருமே பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் கடுமையா விமர்சனம் பண்றாருன்றதுக்கு அடிப்படை அவருடைய அந்த அடித்தளம் சேதாரம் ஆயிட்டு இருக்கு. தலித் மக்களுடைய வாக்குகள் தான் மிகப்பெரிய அடித்தளமாக விசிகாக இருக்குது. திருமாவளவன் இன்னைக்கு ஏன் திமுகவினுடைய தொங்கு சதையாக மாறி அது அவருக்கு பொதுவெளியில் இருந்த மதிப்பை செல்வாக்கை சரிச்சிருக்கு. டிஎம்கே கவர்மெண்டுடைய நடவடிக்கைகள், ஊழல் புகார்கள், தவறுகள், அவங்களுடைய செயலற்ற தன்மை, மக்களை வஞ்சித்திருக்காங்க இல்லையா? 505 உறுதிமொழி கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு எத்தனை உறுதிமொழிகள் காட்டுல பறந்துட்டு இருக்கு. டெய்லி போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம். இன்னைக்கு பாஜகவுக்கு ஆளுங்கட்சி ஆகிற வாய்ப்பு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல அவங்க எதிர்கட்சி ஆகணும்ன்றாங்க. இப்ப பிரதான எதிர்கட்சியா தாங்கள் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை க்ளோஸ் பண்ணோம், மற்ற யாரும் வரக்கூடாது. இதுக்கு துணை போவது திமுகங்க. ஊர்ல இருக்கிறவன்லாம் இருக்கும்போது ஏங்க உதயநிதியை கொண்டு துணை முதல்வர் ஆக்குனாங்க? திமுக வேற ஆளே இல்லையா? இந்த பக்கம் கனிமொழி தேர்தல் அறிக்கைக்கு இந்த மாதிரிதான். ஏங்க எவனுமே படிச்சவன் இல்லையா? எவனுமே அனுபவஸ்தனே கிடையாது. அப்போ ஒரு குடும்பத்தின் கீழே அந்த ஆட்சியை கொண்டு கட்டுறாங்க பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் விமர்சிச்சு பேசியிருக்காரு. பாஜக RSS குழந்தைகள் தான் விஜய் மற்றும் சீமான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்கிறத முன் வச்சிடுறேன். ஏன்னா சீமான் அவர்கள் சமீபத்துல பாரதியினுடைய புகழை போற்றுகிறேன் அப்படிங்கிற பேர்ல பிராமண கடப்பாறையால திராவிட கட்டடத்தை உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் திமுக தான் தீய சக்தின்னு சொல்லிட்டே இருக்காரே தவிர தன்னுடைய கொள்கை எதிரின்னு அவர் சொன்ன பாஜகவை அதிகமா விமர்சிக்கிறது இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அவர் இந்த விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த சில மாதங்களாகவே 2 பேர் விஜயனுடைய அரசியல் நுழைவால் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுதான் என்னுடைய புரிதல். ஒண்ணு விசிகா, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. 2 பேருமே பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு நாளா விஜயை ரொம்ப கடுமையா தேவையில்லாமல் நீட்லெஸ் சொல்லுவேன். ஒரு ஒன்னும் ஆட்சியில இருந்ததில்ல, அதிகாரத்துல இருந்ததில்ல, மக்களை கொள்ளை அடிச்சதில்ல, மக்கள் விரோத நடவடிக்கை எதுலயும் சம்பந்தப்பட்டதில்ல. இருந்தும் கூட இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்கிறவங்களை அதிகமா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆட்சியில இல்லாத, தேர்தலில் இதுவரை போட்டியே போட்டிராத, இப்போதுதான் முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தல்ல களம் இறங்கக்கூடிய விஜய கடுமையா 2 பக்கமும். ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, இப்ப விசிகா விஜயையும் சீமானையும் ஈக்குவேட் பண்ணி 2 பேரும் RSS பிஜேபி பெற்ற பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நேற்று சொன்னாரு. இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காரு. காரணம் சீமான் அவருக்கே உரிய பாணியில ஆமாமா பிரசவம் பார்த்ததே கூட இருந்து திருமாவளவன் தான், அதனால்தான் அவர் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு ஒரு நக்கலா பதில் சொல்லியிருந்தார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல. இப்போ ஏன் விசிகாவுடைய அந்த கொள்கை, அந்த ஒரு மாதிரியான அரசுக்கு எதிராக, ஆளுவோருக்கு எதிராக இருந்த அந்த எல்லாமே அடங்கி போய் இப்ப பாத்தீங்கன்னா அவர் விஜய் கடுமையா விமர்சனம் பண்றாருன்றதுக்கு அடிப்படை நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவருடைய அந்த அடித்தளம் சேதாரம் ஆயிட்டு இருக்கு. குறிப்பாக தலித் மக்களுடைய வாக்குகள் தான் மிகப்பெரிய அடித்தளமாக விசிகாக இருக்குது. அவங்க ஒன்னா சொல்லிக்கலாம், நாங்க எல்லா சமூகத்துக்குமானவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அவங்க பேஸ் பாத்தீங்கன்னு சொன்னா தலித் மக்கள், SC ST ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு கட்சியாகத்தான் அது உருவானது. தலித் மக்களுக்கான கட்சி நிறைய இருக்குது, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஆனா அதுல நான் கூட ரொம்ப விரும்பி அத இது ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரணும்னு பேசுறது காரணம் என்னன்னா, முதல்ல விசிகா தலைவர் திருமாவளவன் ரொம்ப நல்ல அரசியல் புரிதலோடு, கொள்கை பற்றோடு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலித் தலைவராக நான் பார்க்கிறேன். அவர்கிட்ட பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எல்லாமே இருக்கு. அப்போ அவர் இன்னைக்கு ஏன் திமுகவினுடைய தொங்கு சதையாக மாறி
திமுக பண்ற, நீங்க திமுகவை ஆதரிங்க, கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணி தர்மம் என்பது வேறு. ஆனா திமுக பண்ற தவறுகள், அதனுடைய ஊழல்கள், அதனுடைய எல்லாத்தையும் பிஜேபி பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு பேசாம இருக்கிறது என்பது அது அவருக்கு வந்து பொது வெளியில இருந்த மதிப்பை, செல்வாக்கை சரிச்சிருக்கிறது. அவர் எப்ப உணர போறாரு தெரியல. ஆளும் கட்சியை ஆதரிப்பதை நான் தப்புன்னு சொல்ல, அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க. ஆனா எதுக்காக இந்த கட்சி துவக்கப்பட்டதோ, யாருக்காக அந்த கட்சி வந்து செயல் பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க நலன்கள் ஒன்றும் வேணாங்க. தூய்மை பணியாளர்கள் யாருங்க? 90% வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், ஆதி ஆதி திராவிடர்கள், எல்லாம் ஆதி ஆந்திராவிடர்கள், இவங்கதான் 95% நான் சொல்லுவேன். அப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு கூட பார்த்தேன், கோட்டை முன்னால வந்து அவங்க கைது செய்யப்படுகிறார்கள், இழுத்துன்னு போறாங்க. அவங்க என்னங்க கேக்குறாங்க? அதாவது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராகும் போது என்ன எழுதினாரோ கைப்பட கார்பரேஷன் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்றாங்க, அதையே தான் கேக்குறாங்க. இன்னைக்கு இடம் மாறினால் குணம் மாறிடும்னு ஸ்டாலின் மாறலாங்க. ஆனா திருமாவளவன் மாறக்கூடாது இல்ல, கம்யூனிஸ்டுகள் மாறக்கூடாது இல்ல. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட தனியார் மயத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் தான் இவங்க எல்லாம். ஆனா இன்னைக்கு தனியார் மயப்படுத்துறாங்க இந்த தூய்மை பணியாளருடைய பணியை. மாநகராட்சி கை கழுவுது. எனக்கும் உங்களுக்கு சம்பந்தம், நீங்க போய் கான்ட்ராக்டர் கிட்ட போங்கன்னு. இதை எதிர்த்து 120 நாளா ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து திருமாவளவன் என்னங்க சொல்றாரு? என்ன போராட்டம் இதெல்லாம் பண்றாரு? அதாவது ஆலூர் ஷாநவாஸ் வந்து திமுக எம்எல்ஏவான்னு பல நேரங்கள்ல நான் சந்தேகப்படுற அளவுக்கு பேசியிருக்காரு, சட்டமன்றத்திலையும் பொது வெளியிலையும். அவங்க எம்எல்ஏக்கள் எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. ஏதோ அவங்க எல்லாம் பார்ட் ஆஃப் தி டிஎம்கே மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அதனால திருமாவளவன் வந்துங்க தன்னுடைய வரலாற்று கடமையிலிருந்து தப்பி தடம் புரண்டு இன்னைக்கு வந்து விஜய் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாஜக வந்து ஒரு பெரிய எதிரி தாங்க, இந்த தேசத்துக்கே எதிரி. மத ரீதியாக மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு கட்சி, இந்து மத வெறியை தூண்டுகிற ஒரு கட்சி, சிறுபான்மையினரை வந்து கடுமையா வந்து எதிர்க்கிற கட்சி, தாக்குற கட்சி. இப்ப கூட பாருங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சத்தீஸ்கர்ல அந்த சர்ச்சில் வச்சிருந்த, இந்த பக்கம் மோடி போய் டெல்லியில ஒரு சர்ச்சில் உட்காந்துன்னு பாட்டை கேட்டுட்டு இருக்கிறாரு, ரசித்துட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு. ஆனா அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கருத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியால பல மாநிலங்கள்ல இந்த கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை வந்து சீர்குலைத்திருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள், சிறுபான்மையினரை. அப்போ இது மாதிரி அந்த கட்சி வந்து மோசமான கட்சின்றதுல யாருக்கு ரெண்டு கருத்து இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல அந்த கட்சியினுடைய நிலை என்னங்க? வாட் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிஜேபி? ஓகே, தமிழ்நாட்டுல என்ன நிலைன்னா 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க அவங்க. அதிமுக கூட இந்த தடவையும் கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த முறை நாங்க 10ல இருந்து 15 சீட்டு கேட்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் முறையாக 2 இலக்கு எம்எல்ஏக்கள் எங்களுக்கு வரப்போறாங்க தமிழ்நாட்டுல 2026ல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ அப்ப அவங்க மத்தியில இருந்து ஒரு பிடி அதிமுகவுக்கு, பாஜகவுடைய பிடி ஒண்ணு அதிமுகல இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பிரதான ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி கூட கூட்டணியில இருக்கு. அவங்க கூட இப்போ ஜெல்லாகிறதுல பிரச்சனை இருந்தாலும் அதிமுகவுடைய குடுமி பாஜக கையில இருக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது உறுதிப்படுத்துற அளவுக்கு கூட நிறைய விஷயங்கள் நடக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, மத்தியில ஆளக்கூடிய கட்சியை எப்படி அவ்வளவு டேக்கன் ஃபார் கிராண்டடா டக்குன்னு தள்ளிவிட முடியாது? 2 விஷயம் சொல்றேங்க. 2 விஷயத்துக்கு நான் பதில் சொன்னா சரியா இருக்கும். ஒண்ணு, இன்னைக்கு வந்து திமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கடந்த காலங்கள்ல பாஜகவோட தேர்தல் கூட்டணி வச்சது இல்லையா? பாஜக ஒரு முறை தேர்தல் பிரச்சாரம் பண்ணது இல்லையா? பாஜக எம்எல்ஏக்கள் எம்பி வருவதற்கு உதவியது இல்லையா? தமிழ்நாடு அரசியல்ல சொல்லுங்க, உதவி இருந்திருக்காங்க. ஒரு முறை கூட்டணியில இருந்திருக்காங்க, உதவி இருக்கும்போது விசிகாவும் அதுல இருந்திருக்கு. ரைட். அடுத்தது பாஜக வாஜ்பாய் தலைமையில மத்தியில் ஆட்சியில் இருந்த போது ஒரு 3-4 வருஷம், அதுவும் எந்த வருஷம் நான் சொல்றேன்னா 2002ல குஜராத்ல இஸ்லாமியர்களை அன்றைய முதல்வராக இருந்த மோடியின் அரசு நரவேட்டாடினாங்க. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். உலக நாடுகளே கண்டனம் பண்ணுச்சு. அமெரிக்காவில வந்து விசாவை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
யாரு முதலமைச்சர் மோடிக்கு. அங்க அவ்வளவு எதிர்ப்பு வந்த பிறகு அமைதியாக 8 மந்திரிங்க, 4 பேர் கேபினெட் மந்திரிங்க, 4 பேர் ஸ்டேட் மந்திரிங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் மை மெமரி இஸ் கரெக்ட். வாஜ்பாய் ஆட்சியில அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க திமுக ஆட்கள். அவங்களுடைய மத நல்லிணக்கம், மதவெறி இதெல்லாம் எங்க போச்சு? ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் ஆட்சியை கவுத்துட்டு வந்த உடனே கலைஞர் போய் அங்க போய் ஜாயின் பண்ணாரு. அதனால இவங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு? பாஜக எதிர்ப்பு பேசுறதுக்கு இந்த நாட்டுல காங்கிரஸ் கட்சியை தவிர யாருக்கும் அருகதை இருக்கிறதா நான் நினைக்கலைங்க. ஏன்னா இன்னைக்கு நிலைமையில மட்டும்தான் இதுவரையில பாஜகவோட அரசியல் ரீதியாக கூட்டணியோ உறவோ கொண்டதில்லை. விசிக, பாமக, மதிமுக, திமுக, அதிமுக, மமதா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ், இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகள் ஒன்ன சொல்லலாம். லாலு பிரசாத் யாதவ் பீகார்ல ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதாதள், அது ஒன்னா வந்து இது வரைக்கும் கூட்டணி வச்சது இல்ல. ஆக எல்லா கட்சிகளும், குறிப்பா மாநில கட்சிகள்லாம் மாறி மாறி வச்சிருக்காங்க. திமுக கூட்டணி வச்சு அது கொள்கை கூட்டணி பாஜகவோட, அதிமுக வச்சு அது அடிமைகள் ஆயிடுவாங்களா என்ன எனக்கு புரியலைங்க. அதாவது இன்னைக்கு வந்து சொல்றேன், இன்னைக்கு அது சந்தர்ப்பவாத அரசியல். அதான் சார், அதை யாரும் மறுக்க முடியாது சார், அதை யாரும் மறுக்க முடியாது. பாஜக ஒரு பெரிய பொருட்டு இல்லைங்க தமிழ்நாடு அரசியல்ல. பாஜக ஒரு பொருட்டே இல்லை. அது ஏதாவது ஒரு திராவிட கட்சி மேல சவாரி பண்ணாதான் 4 சீட்டு வரும், இல்லைன்னா நோட்டாவோட போட்டி போடுற நிலையில தான் இன்னைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? அதனால அதை பூச்சாண்டி காட்டுறதுன்றது தேவையில்லாத விஷயம். இது வந்து அதாவது அவங்க வந்துங்க தங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், டிஎம்கே கவர்மெண்டுடைய நடவடிக்கைகள், ஊழல் புகார்கள், தவறுகள், அவங்களுடைய செயலற்ற தன்மை, மக்களை வஞ்சித்து இருக்காங்க இல்லையா? 505 உறுதிமொழி கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு எத்தனை உறுதிமொழிகள் காட்டுல பறந்துட்டு இருக்கு. டெய்லி போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், சம வேலைக்கு சம ஊதியத்துக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புக்கொண்ட தீர்ப்பு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். ஒரு ஆள் வந்துங்க அதே வேலையை செஞ்சா அந்த சம்பளத்தை கொடுக்கணும்ன்றதுதான் உச்ச நீதிமன்ற சம வேலைக்கு, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஆனா இவங்க வந்து எல்லாத்தையும் பேசுறாங்க. திமுக ஏன், விசிகலாம் ஏன் அந்த விஷயம், அதுவும் இவங்க செய்யறேன்னு சொன்ன வாக்குறுதி ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு ஆளுங்கட்சி ஆகிற வாய்ப்பு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல அவங்க வந்து எதிர்கட்சி ஆகணும்ன்றாங்க. இப்ப வந்து பிரதான எதிர்கட்சியா தாங்கள் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை க்ளோஸ் பண்ணோம், மற்ற யாரும் வரக்கூடாது. அதுக்கு நாடகம், இதுக்கு துணை போவது திமுகங்க. நான் கேட்கிறேன், எதிர்கட்சி 65 66 எம்எல்ஏ வச்சுட்டு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்லிட்டு இருந்தாரா, இல்ல அண்ணாமலை கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாரா? சோ அவங்க வளர்த்து விட பாக்குறாங்க. பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டுல மக்கள் கிட்ட ரொம்ப ஆழமா இருக்கு. ஏன்னா இது மத நல்லிணக்க பூமி. இங்க வந்து மதவாதம், மதவெறியை யாரும் தூண்டி விட்டா அவனை விரும்ப மாட்டாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு எதுக்கு எடுத்தாலும் பாஜக எதிர்ப்புனா, அப்ப வாட் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்? நீங்க பண்ற ஊழல், நீங்க பண்ற குடும்ப அரசியல்லாம் யார் பேசுறது? இதெல்லாம் பெரிய போர்வையை போட்டு பாஜகவை நாங்க என்ன எதிர்க்கிறீங்க, நீங்க எதிர்க்கிற லட்சணம் தான் தெரியுது நமக்கு. இப்ப 3 வருஷமா அவர் கலந்துக்காம இருந்தாருங்க நிதி ஆயோக் கூட்டத்துல. முதல்வர் காணொலி எல்லாம் போட்டாரு, ஏன் கலந்து கொள்ளவில்லை, வஞ்சிக்கப்படுகிறோம், நிதி பகிர்வுல நமக்கு. உண்மைதான், அதெல்லாம் நான் அவர் சொல்ற காரணங்கள்லாம் உண்மைதான். ஏங்க போன வருஷம் ஓடினாரு? எதுக்கு ஓடினாரு? அந்த காரணங்கள்லாம் முடிஞ்சு போச்சா? பையன்கிட்ட ஈடி போயிடுது. ரித்தீஷ், தம்பி ரித்தீஷ், குறிஞ்சி இல்லத்துல நம்ம முதலமைச்சர், துணை முதல்வர் உதயநிதியினுடைய வலது கரம், இடது கரம், எல்லா கரமுமா இருக்கிற ரித்தீஷ் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா சிஎம்டி விசாகனுக்கு இவர் தான் மெசேஜ் அனுப்புறாரு, எந்த பாட்டில வாங்கணும், எந்த கம்பெனில எவ்வளவு மதுபானத்தை வாங்கணும்னு. ஹூ இஸ் ரித்தீஷ், வாட் ரோல் ஹி ஹஸ்? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு சிஎம்டியா இருக்க, அதாவது அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனருக்கு இவர் கட்டளை போடுறாருன்னா யார் சார்பா போடுறாரு அவரு? ரித்தீஷ் இஸ் நோபடிங்க. அப்ப அதுக்கு பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதா லிங்க்? அப்ப தன் மகனை காப்பாற்றுவதற்காக இந்த 3 வருஷம் சொன்ன கதையெல்லாம், காக்கா கதையெல்லாம் விட்டுட்டு முக ஸ்டாலின் ஓடினாரு.
ஓடி போய் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கினது மட்டும் இல்ல, தனியாக பிரைம் மினிஸ்டர் சந்திச்சாரு. என்ன பேசுனாங்க ரெண்டு பேரும்? அதுக்கப்புறம் இடி அந்த ஆபீசரே டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. யார் இந்த கேஸை விசாரிச்சானோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே வந்து அப்படியே நின்று போச்சு. ரித்தீஷ் தம்பி லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. பிசினஸ் ஆஸ் யூஸ்வல். சோ இவர் வந்துங்க திமுக வந்து நாங்க வந்து மத நல்லிணக்கம், நாங்க மத வெறியை எதிர்க்கிறோன்றதெல்லாம் இதெல்லாம் விஷயம் தெரியாத ஆளுங்களை ஏமாத்தலாங்க. இவங்க வந்து உண்மையிலே ரகசிய உறவு வச்சிட்டு இருக்காங்க. இவங்க வேலையே என்னன்னா பாஜகவை வளர்த்து விட்டாதான் நமக்கு எதிர்காலம். பாஜகவுக்கு என்னன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் ஒழிச்சிட்டு திமுகவை நாம்பலான்னு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருக்கும் அது சூட் ஆகுறதால தான் திருப்பரங்குன்றத்துல ரெண்டு பேருமே மியூச்சுவல் கேமுங்க. அது இவங்க எதுக்காக ஆடுறாங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக்குறாங்க. இதன்னா டிசம்பர் 1ஆம் தேதி அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார, 4ஆம் தேதி தான் சொன்னாரு. ஏன் 1ஆம் தேதி இதுக்கு ஸ்டே வாங்கல? ஒரு பொறுப்பான மாநில அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு டிசம்பர் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி அங்க ஏத்தணும்னு கொடுத்துருக்காரு. நீங்க தப்புன்றீங்க. அப்ப ஏன் 1ஆம் தேதியே போய் அதுக்கு வந்து ஒரு ஸ்டே வாங்கல? எல்லாமே நாடகங்க. ஏன் வந்து பாஜக தலைவர் வந்து இதை நடத்துறது இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்துல, பாஜக ஏன் ஓடியாடுறாரு? அவர் மாநில தலைவரா திருநெல்வேலியில இருந்து ஏன் இங்க வந்து அரசு ஆகுறாரு? இது வந்துங்க, அதாவது திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் இந்த முறை கிடைக்க போறது இல்லைங்க. ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் மிஸ்டர் விஜய், கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் 100% இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க கடந்த 3 தேர்தல் 4 தேர்தல். இந்த முறை 100% இல்ல, ஒரு 30% கூட திமுக கிடைக்குமான்றது சந்தேகம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் பிளேயிங் இந்த, அதாவதுங்க மதவாதம் பத்தி இவங்க பேசுறாங்கல்ல. சேகர் பாபு அறநிலையத்துறை சார்பா ஏன் முருகன் மாநாடு நடத்தினாரு? ஏங்க முருகன் மாநாடு நடத்தினாரு? ஒரு கட்சி செக்குலரிசம்னா என்ன? அரசு எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல, நாத்திகம் கிடையாது, அதுக்காக கடவுள் மறுப்பு கிடையாது. கவர்மெண்ட் வில் நாட் சப்போர்ட் எனி ரிலிஜன். அதுதான் செக்குலரிசம். நோ ரிலிஜன் இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இங்க என்ன பண்றாரு அறநிலையத்துறை அமைச்சர்? குடமுழுக்கு முருகன் மாநாடு. ஏன்னா அது இந்துக்களுக்கு ஓட்ட வாங்கணும். இப்ப இங்க என்ன திருப்பரங்குன்றத்துல சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் ஓட்ட வாங்கணும். இந்த அரசியலுக்காகத்தாங்க இந்த கலாட்டாவே நடத்துறாங்க. பிஜேபிக்கு அது ரொம்ப பொருந்துது. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் இருக்கும்போது ஏங்க உதயநிதியை கொண்டு வந்து துணை முதல்வர் ஆக்குனாங்க? திமுக வேற ஆளே இல்லையா? இந்த பக்கம் கனிமொழி தேர்தல் அறிக்கைக்கு இந்த அம்மா தான். ஏங்க எவனுமே படிச்சவன் இல்லையா? எவனுமே அனுபவஸ்தனே கிடையாது. அப்போ ஒரு குடும்பத்தின் கீழே இந்த ஆட்சியை நீங்க கட்சியை என்ன வேணா பண்ணி தொலைங்க, அது உங்க உரிமை. திமுகவை நீங்க எப்படி வேணா நடத்தீங்க. ஆனா இந்த ஆட்சியை கொண்டு வந்து கட்டுறாங்க பாருங்க. அங்க நான் ஒரு வாக்காளர்ன்ற முறையில இந்த குடும்ப அரசியலை நான் வெறுக்கிறேன். அப்ப இதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒரு பெரிய போர்வையை போத்தின்னு வந்துடுறாங்க. பாஜக எதிர்ப்பு, மதவாத சக்திகளை நாங்க எதிர்க்கணும். நீங்க எதிர்த்த லட்சணம் தான் பார்த்துட்டு இருக்கோமா நாங்க 96ல இருந்து. சந்தர்ப்பவாதம் பேசுவீங்க. நீங்க உங்களுக்கு வசதியா இருக்குதுன்னா முதலாளா போய் நீங்க தான் உட்காருவீங்க. நாளைக்கு இப்ப எழுதி தரங்க, மறுக்க முடியாதுங்க. சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ கால வாரினாங்கன்னா மோடிக்கு போய் கை கொடுக்கிற, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஒரு டயலாக் அடிச்சுட்டு போய் மோடி கிட்ட போய் ஆதரவு கொடுத்து ரொம்ப நாளா மந்திரி பதவி இல்லாம இருக்கார். பாலு எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கொள்கை குன்றுனா, டிஆர் பால்லாம் முரசொலி மாறெல்லாம் 20 வருஷமா தொடர்ந்து மத்தியில ஆட்சி தந்தாங்க. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அவங்க கொள்கையை பத்தி சொல்றேன் நானு. பிஜேபி மினிஸ்ட்ரியில இருப்பாங்க, என்டிஏ மினிஸ்ட்ரியில இருப்பாங்க, யுனைடெட் ஃப்ரண்ட் மினிஸ்ட்ரியில இருப்பாங்க, விபி சிங் மினிஸ்ட்ரியில இருப்பாங்க, காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில இருப்பாங்க. அது எப்படிங்க ஒரு கட்சியால எல்லா ஆட்சியிலும் இருக்க முடியுது? இவங்கதான் வந்து கொள்கை மறவர்கள், நாங்க தான் வந்து அதை பண்ணுவோன்றாங்க. இதெல்லாம் ஊரை ஏமாத்த பேசுறதுங்க. உண்மையில் வந்து அவர்கள் வந்து அரசு வேணும், அதிகாரம் வேணும், மாநிலத்திலும் இருக்கணும், மத்தியிலும் இருக்கணும், குடும்பம் தான் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க லாவகமா இந்த பாஜக யார் பார்த்தாலும் பாஜக எதிர்ப்பு, நாங்க தான் பாஜக எதிர்ப்புறாங்க. இவங்க எதிர்ப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம். அதெல்லாம் டிராமா. சரி, ஓகே சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.